பஞ்சாயத்து சில இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறி சொல்றாரு. உரிய வாய்ப்புகள் நிறைவேற்றப்படுது. தேர்தலுக்கு 4 மாத காலம் இருக்கு. அதாவது அவருக்கு பாதுகாப்பு இல்லாம என்ன எங்கேயாவது போராட வர்ற இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த ஆம்புலன்ஸ் ஒண்ணுதான் அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸை பார்த்தாலே அலர்ஜி ஆயிரம் ஒரு மனுஷன் உலகத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமில அவருக்கு எல்லா வகையான பாதுகாப்பு இருக்கு. சட்ட ஒழுங்கு முறையாக பேரி பாதுகாக்கப்படுகிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. இவ்வளவு பெரிய நாட்டுல 8 கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டுல இங்க ஒண்ணு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் கூட எந்த இதுகளும் இல்லையே. கூட எதிர்கட்சிகள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சது மாதிரி பழைய எதிர்கட்சியும் இருக்குது, புதிய எதிர்கட்சிகளும் வந்திருக்குது. எல்லா தலைவர்களும் எல்லாம் போய் தானே பிரச்சாரங்கள் பண்றாங்க, போறாங்க, வர்றாங்க, சகஜமா மக்களை சந்திக்கிறாங்க. இங்கேயும் எந்த நெருக்கடியும் இல்லையே. அவரு சொல்றாருன்னா அவர் சொல்லிட்டு போறாரு. அவரு திமுக வந்து விஜய் கொடுக்க இந்த நெருக்கடினா தேமுதிகவும் கொடுத்தாங்க விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு வந்து நெருக்கடி தற்போது வந்து கொடுக்குறாங்க. விஜய் நெருக்கடி தான் தேமுதிகவும் அந்த அரசு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. யாருக்கும் நெருக்கடி கொடுக்க தேவையில்லை சார்.